மேடம், நான் உங்க ஓனரை பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க. அவர் ஆர்டர் படி தான் பாப்பாரு. உங்க பேர் மேடம்? பிரியா சகி. உட்காருங்க. உங்க ஆர்டர்லாம் நல்லா கரெக்டா தான் இருக்கு. ஓகே, நான் கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். பாய். யாரு அந்த லேடி? நேம் பிரியா சகின்னு சொன்னாங்க சார். அவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இது ஏன் முன்னாடியே சொல்லல? போய் அவங்கள வர சொல்லு போ. சரிங்க சார். மேடம், சார் கூப்பிடுறாங்க. குட் மார்னிங் சார். ப்ளீஸ். ஐ அம் பிரியா சகி. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன தருவீங்க? காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ். மது. நைஸ் நேம். பிரியசகி. பேருக்கு ஏத்த உடம்பு, உடம்புக்கு ஏத்த ஓட. எக்ஸலண்ட். நெருப்பு மாதிரி தக தகன்னு இருக்கீங்க. தேங்க்யூ. சரி, வந்த விஷயத்தை பேசலாமா? உங்களுக்காக ஒன் டே ஒதுக்குறேன். சார், அவங்களை எல்லாம் நாளைக்கு வர சொல்லு. ஓகே சார். ஒன் டே தானா? நோ நோ, உங்களுக்காக மண்டேல இருந்து சண்டே வரைக்கும். சரி, நடந்துட்டு பேசலாமா? ஓகே. நான் மலேசியா, சிங்கப்பூர்னு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். வேலை செய்யறவங்களுக்குலாம் கூலி கரெக்டா கொடுக்குறீங்களா? என்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே பர்மனன்ட் ஜாப் தான். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். இம்போர்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கி ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், லண்டனுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்றேன். நீங்க மொத்தமா கொடுத்தா நான் தொழிலை சுத்தமா பண்ண முடியும். ஆல்ரெடி நான் மொத்தமா கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் மாத்தி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க? இப்ப எல்லார் முன்னாடியும் முத்தம் கொடுப்பேன். தனிமையில என்ன கேட்டாலும் கொடுப்பேன். நம்ம கூட விளையாடுவோன்னு பார்த்தா குழந்தையும் கூட விளையாட போறா. ஹாய் குட்டீஸ். விளையாடிட்டு இருக்கீங்களா? ஹாய், என்கிட்ட கூட, நான் விட்டு பார்க்க. என்ன வேணாம். ஏய் ஏய் வேணாம். ஏய் வேணாம் வேணாம். ஏய் உனக்கு வேணாம். ஏய் ஏய் ஏய். தெரியாது சார். சொல்றாங்கல. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சார். சொல்லலடா. சொல்றாங்க. சொல்றாங்களா? வணக்கம் சார். எக்ஸ்போர்ட் ஓனரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்.
சார் அவர் சைனைடு மூலமா செத்துருக்காரு. சைனைடு சாப்பிட்டு தற்கொலை பண்ணிருக்கணும், இல்ல சைனைடு மூலமா சாகடிக்கப்பட்டிருக்கணும். சார் இது வரைக்கும் சைனைடு சாப்பிட்டு செத்தவங்க எல்லார் மேலயும் ரேப்பிங் கேஸ் இருக்கு. சோ இது கொலையா தான் இருக்கணும். யோ என்னையா நீ வேற குண்டு போடுற? சரி அப்படியே இருந்தாலும் யார் கொலை பண்ணிருப்பாங்க? நாளை பழம்பாபா ஆசை வழங்குகிறார். சைனைட் மூலம் சாவு. போலீஸ் தீவிர விசாரணை. இங்க வா. என்ன எப்ப பார்த்தாலும் பிருந்தா பக்கமே ட்ரெயின் விட்டுக்கிட்டு இருக்க? என்ன செக்யூரிட்டி அவளுக்கு காஞ்சி போன பழத்தை வச்சுட்டு வர போறட்டுலாம் பல்ல காட்டுற. இந்த பிலிம் எங்கிட்ட காட்டின அடிச்சு கடை க்ளோஸ் பண்ணுவேன். பழம் மட்டுமா காஞ்சி போயிருக்கு, நீ என்ன காஞ்சி இருக்கிற, அதான் அலையற. என்னது? ஒண்ணு இல்ல, வெறுங்கையோட போறியே, 2 பலாப்பழம் வாங்கிட்டு போக கூடாதான்னு. என்ன எங்கிட்டயே நாக்க காட்டி விளையாடுறான்? ஹலோ பிருந்தா, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? என்ன பிருந்தா பேசவே மாட்டேங்கிற? எவ்வளவு நாளைக்கு தான் நான் மட்டுமே பேசிட்டு இருப்பேன்? ஏதோ பார்த்தமா, 1 நாள் 2 நாள் இல்ல 1 வாரம், அவ்வளவுதான். 1 மாசம் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. இந்த கண்ணு பாத்துச்சா, காதல் கவிதை படிச்சுச்சா, இந்த பார்க் பீச் ஹோட்டல் போய் என்ஜாய் பண்ணமான்னு இருக்கணும். ஹலோ, இது லேப். தேவையில்லாம பேசக்கூடாது. மரியாதையா வெளியே போங்க. போறேன், ஆனா திரும்ப வருவேன். நீ லவ் பண்ற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன். பை பாய். உயிரை வாங்குறான். உங்களை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னை நம்பியவர் கெட்டதில்லை, நம்பாதவர் எவரையும் நான் விட்டதில்லை. எல்லாம் நானே, என்னை மிஞ்சியது எதுவும் இல்லை. உங்கள் உடல் உயிர் எல்லாம் என்னுடையது. சர்வமும் எனக்குள் நடக்கும். சுவாமி, இவ என் மக நல்லா படிச்சிருக்கா, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. வயசு ஏறிக்கிட்டே போகுது, கல்யாணமும் ஆக மாட்டேங்குது. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பெரியவரே, இனி உங்க மக சாமிக்கு சொந்தம். மாசத்துக்கு ஒரு முறை அவளை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிக்கோங்க. பக்தியே, சிஷ்யை பின்னால் செல்.
வணக்கம் பாபா. என்னம்மா பூஜைக்கு ரெடியா? ரெடி பாபா. உட்காரு. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பழத்தை சாப்பிடு. சரி பாபா. ஆதாம் ஏவாள்லாம் பழம் தான் சாப்பிட்டாங்க. பாபாவோட ஆசை இன்னைக்காவது கிடைக்குமா? இருப்பதை கொடுத்திடு, கொடுத்ததை மறந்திடு. சென்று வா. சரியான ஃபிகரா இருக்கே. பூஜைக்கேத்த மலர். சாமி, உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். வா மகளே, அருகில் உட்கார். சாமி. சொல் மகளே, என்ன பிரச்சனை? சாமி, எனக்கு வெளி உலகத்துல வாழவே பிடிக்கல. உங்க சிஷ்யாக உங்க கூடவே வாழ்ந்துடலான்னு வந்திருக்கேன். தினம் தினம் சொர்க்கத்தை பார்க்கலாம். நீ ஆனந்த மோட்சமடைய எமது பரிபூரண ஆசிகள். இனி எம்முடன் இருந்தே எமக்கு பணிவிடை செய்து பிறந்த பலனை பெறுவாயாக. சிஷ்யை, இவளை அழைத்துச் சென்று பூஜைக்கு தயார் செய். செல். இத்துடன் ஆசையை முடிக்கலாமா பாபா? அதான் பூஜைக்கு ஆள் கிடைச்சாச்சே, முடிச்சுக்கலாம். இன்று ஆசை முடிந்தது. பாபா ஆசை கிடைக்காதவர்கள் நாளை வாருங்கள். என்ன நாளைக்கா? நானும் 6 மாசமா வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாம வயசு பிள்ளைகளா கூட்டிட்டு போய் அப்படி என்னத்தான் பூஜை பண்றீங்க? என்ன சாமி, நான் கூப்பிடுறது காது கேட்கலையா? பேசாம போய்கிட்டு இருக்க. சரி போனா போ. என் குட்டிச்சாமி இருக்குல்ல, அதுகிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். பாட்டி பாட்டி போகாதீங்க பாட்டி. வாடே, இன்னைக்கு குட்டிச்சாமிய பார்க்காம விடுறது இல்ல. சனி கேட்டு தொலைஞ்சுதா?